வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்களுக்கு அகத்தியருடைய 2வது பகுதிய தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த விஷயத்துல நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது முதல் பதிவில நம்ம பார்த்தது ஆச்சரியமான விஷயம். அகத்தியருடைய பிறப்பு, உலக சமநிலைப்படுத்தினது, லோபாமுத்திரைய திருமணம் பண்ணது, சிவன் எப்படி அவருக்கு தன்னுடைய திருமண கோலத்த வரமா குடுத்தாரு அப்படின்றது. அது மட்டும் இல்லாம, இந்த உலகத்துல நெறைய விஷயங்க பண்ணியிருக்காரு. இறைவன்களுக்கு எந்த எந்த விஷயத்துல துணையா இருந்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இவ்ளோ திறமையா இந்த முனிவர்கிட்டன்னு சொல்றதுக்குள்ள, இவருடைய அசுர வதத்த பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்ல. இவரு அசுரர்கள அழிக்கிறதுக்கு என்ன என்ன பண்ணாரு? கடலையே கரைச்சு குடிச்சாரு. அது இல்லாம ஒரு அசுரன அழிச்சிருக்காரு. அப்படின்னு பார்க்கும்போது, இவர் முதல் செஞ்ச அசுரவதம் எது? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாதாபி, ஈல்வனன் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. பயங்கர மோசமானவங்க. இவங்களுடைய அநியாயம் அதிகமா இருந்தது. பிராமண வேஷத்துல இந்த இளவனன் போவான். நேரா போயிட்டு ஏதாவது நல்ல முனிவர்கள பார்த்து, "எங்க இல்லத்துக்கு நீங்க சாப்பிட வரணும்" அப்படின்னு கூப்பிடுவான். அவங்களும் வருவாங்க. இவன் ஒரு சூழ்ச்சி பண்ணுவான். முனிவர்களுக்கெல்லாம் என்ன இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அது என்ன உணவுன்றத பத்தி அவங்களுக்கு தெரியாது. பசிக்கிற நேரம் என்ன உணவு குடுத்தாலும் அவங்களுக்கு அத பத்தி தெரியாது. சாப்ட்டுருவாங்க. இவன் பிராமண வேஷத்துல போய் முனிவர்கள்கிட்ட எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவாங்க. சாப்பிட வர்றதுக்குள்ள இவங்க அண்ணன ஆடா மாத்தி சமையல் செஞ்சு வச்சிருவாங்க. முனிவர்கள் வந்ததுமே பசி வேகத்துல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே, "வாதாபி வெளியே வா" அப்படின்னு தம்பி இளவனன் கூப்பிடுவான். உடனே வயித்த கிழிச்சுக்கிட்டு அந்த உள்ள இருக்கிற அந்த மாய அரக்கன் அசுரன் வெளியில வருவான். அந்த நிமிஷம் அந்த முனிவர் வயிறு கிழிக்கப்பட்டு துடிச்சு இறந்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த முனிவரை 2 பேரும் பிச்சு சாப்பிடுவாருங்க. இதுதான் இவனுங்களுடைய செயலா இருந்தது. இந்த விஷயம் அகத்தியர் காதுக்கு போச்சு. பல முனிவர்கள் அதை பத்தி சொன்னாங்க. "எங்களுக்கு பயமா இருக்கு. எப்போ எங்களை கூப்பிடுவான்னு தெரியல. அவன் என்ன கொடுக்குறான்னு கூட தெரியல" அப்படின்னு சொல்லும்போது, "நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னும்போது, அப்போ அகத்தியருடைய மனைவி லோபாமுத்திரையை கூப்பிடுறாங்க. "நீங்க ஒரு நிமிஷம் நான் கொடுக்குற உணவை சாப்பிட்டுட்டு போங்க" அப்படின்னு. அந்த உணவுல சில மருத்துவத்தை சேர்ந்து அவங்க கொடுக்குறாங்க. அதை அவர் சாப்பிட்டுட்டு அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக போறாரு. "சாமி, நீங்க வருவீங்கன்னு நினைச்சே பார்க்கல, வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், சாப்பிடுங்க" அப்படின்னு எப்பவும் போல வாதாபிய ஆடா மாத்தி சமைச்சு அவருக்கு வச்சுட்டாங்க. அவர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இப்ப தம்பி இளவனன் கூப்பிடுறான். "வாதாபி வெளியே வா" அப்படின்னு. இவர் உடனே வயித்த தடவிக்கிட்டு, "வாதாபி ஜீர்ணமாயிடு" அப்படின்ட்டார். உடனே இவனுக்கு ஆச்சரியம். ஆனா அடுத்த நிமிஷமே அவன் சாம்பலாகி அவருடைய ரத்தத்துல கலந்துட்டான். இந்த அரக்கனும் கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனா அண்ணன் வரவே இல்லை. ஏன்னா இவர் தான் தெளிவா சொல்றாரு, "வாதாபி வராத, நீ ஜீரணமாயிடு" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவன் ஜீரணமாயிட்டான். அதுதான் சொல்லுவாங்க, "வாதாபி ஜீரணோ பா" அப்படின்னு. ஜீரணமாயிட்டான். இது தெரிஞ்சதுமே தம்பிக்கு கோபம் வந்துருச்சு. பயங்கர கோபத்தோட முனிவரை தாக்க வரும்போது, அவருடைய பார்வையில இருந்து நெருப்பு சுட்டெரிச்சு அவன் இறந்துட்டான். யாருடைய பார்வையில நெருப்பு வரும்? ஈசனுடைய பார்வையில. இந்த இடத்துல பாருங்க, இவருக்கு அந்த பார்வையில ஒருத்தரை எரிக்கக்கூடிய சக்தியா இருந்திருக்கு. 2வது அரக்கன் காலேகேயர். இவங்க எப்படின்னா, இரவு முழுக்க தேவர்களை வதம் செய்வாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. காலையில கடலோட ஆழத்துக்கு போய் மறைஞ்சு வாழ்வாங்க.
திரும்பவும் சாயங்காலம் தான் வருவாங்க. இரவுல சண்டை போட முடியாது. பகல்ல இவங்க இருக்கிற இடம் தெரியாது. இதுக்காக தான் இந்த அசுரர்களை எப்படியாவது அழிக்கணும்ன்ட்டு தேவர்கள் வந்து அகத்தியர்கிட்ட வேண்டினாங்க. அகத்தியர் அந்த நிமிஷமே ஒரு வேலை பண்ணாரு. அந்த கடல் நீரை அப்படியே கையில அள்ளி மொத்தமா குடிச்சிட்டாரு. ஏன்னா இவங்க கடலை கோட்டையா வச்சுட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடல் நீரை மொத்தம் எடுத்த உடனே உள்ள மணல் தரையில அவங்க ஒரு ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருக்கிறது தெளிவா தெரியுது. அதை பார்த்ததுமே இந்த தேவர்கள் அவங்கள அழிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அகத்தியர்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. இந்த பிரபஞ்ச சக்தியால எவ்வளோ பெரிய ஆற்றல் பாருங்க. ஒருத்தரை எரிச்சிருக்காரு, கண்ணில் நெருப்பு வர வச்சு, கையில கடல் நீரை அள்ளி அப்படியே குடிச்சிட்டார். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மனிதர். அடுத்த அசுரர்கள் யாருன்னா தாடகை. நமக்கு இந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ராமாயணத்துல ராமர் வதம் செய்த ஒரு பெண் அரக்கி. உண்மையிலேயே எச்ச குலத்து பெண், அதாவது கொஞ்சம் உயர்ந்த குலத்து பெண் தான் இந்த தாடகை. இவளுடைய கணவன் சுந்தன், இவன் முனிவர்களை எப்பவும் கஷ்டப்படுத்திட்டே இருப்பான். அதனால முனிவர்களுக்கு கோபம். அவனுக்கு சாபம் கொடுத்துட்டாங்க. இதை கேட்டு சாபம் கொடுத்து அழிச்சிட்டாங்க. இதை கேட்ட அந்த தாடகைக்கு கோபம். தன்னுடைய மகன் சுபாங்குவை கூப்பிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த முனிவர்களுக்கெல்லாம் தலைவர் ஒருத்தர் இருப்பான் அகத்தியர்னு, அவரை போய் அவருடைய ஆசிரமத்தை அழிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது இதனால அந்த முனிவருக்கு கோபம் வந்துருச்சு. உடனே 2 பேரையும், நீங்க உயர்ந்த குலத்தை சேர்ந்துட்டு இப்படி கேவலமா நடக்கிறீங்க, அதை விட நீங்க அசுரர்களாவே மாறிடுங்க, மனிதர்களை வேட்டையாடுற கொடூரமான அரக்கர்களா மாறிடுங்கன்னு சாபம் கொடுத்துட்டாரு. இந்த தாடகையை தான் விஸ்வாமித்திரர் வேள்விய கலைக்கிறதுக்கு வந்தா. அதனால தான் ராமரை கூட்டிட்டு வந்து விஸ்வாமித்திரர் வதம் செஞ்சார். இது இல்லாம இவளுடைய மகனும் சுபாங்குவும் பயங்கரமான அரக்கன். அவனை வந்து மாரிசனா உருவெடுத்து ராமர் கையில, அதாவது மானா வந்துச்சு தெரியுமா, மாயமான், அதுதான் இவனுடைய தாடகையுடைய பையன். அவனை ராமரே வதம் செஞ்சார். இந்த அரக்கர்கள் இப்படி அழியறதுக்கு காரணம் நம்ம அகத்தியர் தான். இது இல்லாம கிரௌஞ்சி மலை, இந்த மலையை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்க. சிவனோட ஆணைப்படி தென் திசைக்கு இவர் வரும்போது அந்த இடத்துல அவரால் தாண்ட முடியல அந்த மலையை. ஏன்னா திடீர்னு பாறை வந்து பறந்து இவர் போற பக்கம்லாம் வந்து தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவர் அந்த பக்கம் போனா அந்த பக்கம் விடாது. ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த காலத்துல இந்த மலைகள்லாம் பயங்கரமா பறக்குமா. அந்த மலை வந்து இங்கேயும் அங்கேயும் பறந்துகிட்டு இருந்தது. இதுல இல்லாம அந்த முனிவரை எப்படியாவது அழிக்கணும்னு நினைச்சிருச்சு. அந்த மலை வந்து ஒரு அசுரன் தான். இப்படியும் அப்படியும் பறக்கிறது, பயங்கரமா மழையை உருவாக்குறது, மாயாஜால சக்தியால திடீர்னு சூறாவளியை கிளப்புறது. இதனால அந்த முனிவர்கள் போக இடம் கொடுக்காம அந்த மலையிலேயே வச்சு நசுக்கிறது. இதெல்லாம் கொடூரமான செயல். இந்த அரக்கர்களுக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இந்த அகத்தியர் என்ன பண்றதுன்னு யோசிச்சாரு. இது அத்தனையும் அந்த முனிவர்களை அழிக்கிறதுக்காக இந்த அரக்கன், அதாவது இந்த அசுரன், மலை அசுரன் வந்து கிரௌஞ்சி மலையா மாறி அங்க இருக்கான் அப்படின்னு நினைச்ச உடனே, உனக்கும் நேரம் வரும், கண்டிப்பா என் முருகன் வந்து உன்னை தன்னுடைய வேளால கொல்றதுக்கு நான் வழி பண்றேன் அப்படின்னு முடிவெடுத்தார். அப்பதான் சூரபத்மனை
அழிக்கிறதுக்காக முருகன் படையோட இந்த கிரௌஞ்சி மலை பக்கம் வரும்போது அந்த அசுரர்களுக்கெல்லாம் இந்த மலை தான் பாதுகாப்பு கொடுத்தது. எப்படின்னா, போற அசுரர்களெல்லாம் கப்புன்னு தன்னுடைய மலையில இழுத்து உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சுக்கும். திடீர்னு அம்பு போடும்போது வெளியில விடும். இந்த மாய மலைய நம்ம முருகன் தான் வேலை வச்சு தாக்கி 2ஆ பிளந்து அழிச்சாரு. அதுக்கப்புறம் அகத்தியர் இந்த மலை இனி கொஞ்சம் கூட நகரக்கூடாது. இந்த மலையில எந்த மலையும் நகரக்கூடாது. இருந்த இடத்துலயே அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டார். அதனால தான் அந்த மலை அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி முருகன் வந்து தாரகாசுரன் வதம் செய்ய நினைக்கும்போது தன்னுடைய அதாவது அந்த தாரகாசுரனுடைய படைகளுக்கெல்லாம் இந்த மலை தான் அடைக்கலம் கொடுத்தது. இதெல்லாம் முருகன் கிட்ட சொல்லி அந்த மலையை 2ஆ பிளக்க வச்சு அந்த அரக்கனை அழிச்சது நம்ம அகத்தியர் தான். அடுத்தது நகுஷன். இந்த நகுஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இப்போ மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. நகுஷன்றது வந்து நம்ம ஈசனுக்கு முருகன் இருக்காரு, விநாயகர் இருக்காருன்னு தெரியும். ஆனா ஒரு பெண் குழந்தையும் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா பார்வதி தேவி எப்பவும் தனியா இருக்கிறதான்னு நினைச்சு அவங்க கற்பக மரத்துக்கிட்ட எனக்கு துணையா ஒரு அழகான பெண் குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பெண் குழந்தை தான் அசோக மித்திரை. இந்த அசோக மித்திரைன்ற மகளை தான் இந்த நகுஷன் திருமணம் செஞ்சான். இந்த நகுஷன் பூலோகத்துல ரொம்ப நல்ல அரசன், ரொம்ப திறமையான அரசன். இவன் வந்து நிறைய அஸ்வமேதா யாகம்லாம் பண்ணி சிறப்பா நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வரான். இவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல அரசன் தான். இப்போ நம்ம மேல இருக்கிற லோகத்துல இந்திரன் வந்து ஒரு அசுரனை கொன்னுட்டான். இதனால அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சு. அந்த தோஷம் வந்ததுமே அவன் அதுக்கப்புறம் வந்து இந்திரலோகத்தை ஆட்சி செய்ய முடியாது. பூலோகத்துக்கு போய் ஏதாவது ஒரு நதியில நீராடி அவனுடைய பிரம்மஹத்தி தோஷம் எப்ப நீங்குதோ அப்பதான் தேவலோகம் வர முடியும். அது வரைக்கும் தேவலோகத்தை யார் ஆட்சி செய்யறதுன்னா நகுஷன் தான். இந்த நகுஷன் மேல வந்து ஆட்சி பண்ண வந்துட்டான். இவன் அசுரன் கிடையாது, பூலோகத்தை சேர்ந்தவன். ஆனா அசுர குணம் தன்னால வந்துருச்சு. இந்த தேவலோகத்தை ஆட்சி பண்ணும்போது ஏன் இந்திரனுக்கு மட்டும்தான் தெய்வ யானை சொந்தமா, எனக்கும் இருந்தா என்ன அப்படின்னு அந்த அம்மா கையை பிடிச்சி இழுக்க அவங்க உடனே போயிட்டு நேரா பிரம்மா கிட்ட போய் அழுந்தாங்க. இந்திராணி, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பிரம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா தேவலோகமே அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது, நகுஷனுடைய கட்டுப்பாட்டுல. வேணும்னா ஒரு வேலை பண்ணலாம், நம்ம அவன்கிட்ட சொல்லு, இது வரைக்கும் யாரும் உபயோகிக்காத ஒரு வாகனத்தை நீயே உருவாக்கணும், அதை உபயோகிக்கணும். ஆனா அந்த வாகனம் மனிதர்களோ தேவர்களோ இழுக்கக்கூடாது, சப்த ரிஷிகள் மட்டும்தான் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு. சப்த ரிஷிகள் இந்த செயலை செய்ய மாட்டாங்கன்னு பிரம்மாக்கு தெரியும். அப்படியே அவங்கள கூப்பிட்டாலும் இந்த மன்னனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு. சப்த ரிஷிகளை இந்த வேலையெல்லாம் வாங்கக்கூடாது, இதனால நம்முடைய உயிருக்கு ஆபத்து வரும்னு. ஏன்னா பூலோகத்தை சேர்ந்த மன்னன் அப்படின்றதுனால இந்த யோசனையை சொன்னாரு. அவனும் தேவயானை நமக்கு கிடைச்சா போதும்ன்ட்டு ஒரு பல்லக்க உருவாக்கி அதை சப்த ரிஷிகளையும் கூப்பிட்டு, நீங்க எல்லாரும் இந்த வாகனத்தை சுமந்து என்னை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு. ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு உயரம். இதுல ரொம்ப குட்டியா இருக்கிற முனிவர் நம்ம அகத்தியர். அகத்தியரும் அந்த பல்லக்க சுமக்க வேண்டிய சூழ்நிலை. சப்த ரிஷிகள் ஒரு பல்லக்க சுமக்கிறாங்கன்னா அவனுக்கு
கர்வம் தலைக்கேற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது. எப்பவுமே நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னா அழிய போறதுக்கு நேரம் நெருங்கிடுச்சின்னு அர்த்தம். இந்த சப்த ரிஷிகளும் இந்த பல்லக்க இவ்வளோ அலட்சியமா தூக்குறாங்களே அப்படின்னு அவருக்கு தலகால் புரியல. இன்னும் வேகமா போ. அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. சர்ப 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 அப்படின்னு. அதாவது வேகம் 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 அப்படின்னு. சமஸ்கிருதத்துல அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. சப்த ரிஷிகளும் அவங்க எப்பவும் தியானத்துல இருக்கவங்க திடீர்னு வேகமா ஓடணும்னா எப்படி ஓடுவாங்க? அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த நேரம் அவனுடைய கால் பக்கத்துல இருந்தது நம்ம அகத்தியர் தான். அகத்தியரை பார்த்ததுமே அவர் தலை மேல காலில் எட்டி எட்டி வச்சு சர்ப 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 அப்படின்னு சொல்ல சொல்ல டக்குன்னு அவருக்கு, ஏன்னா அவர் குள்ளமா இருக்கிறதுனால அவருடைய அந்த அரசன் காலால அகத்தியர் தலையில எட்டி எட்டி உதைச்சு அப்படி பண்றதுனால அவருக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. அதுவும் தலையில அந்த சப்த ரிஷிய தலையில காலில் எட்டி உதைக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் இது வரைக்கும் இந்த நகுஷன் சேர்த்து வச்ச புண்ணியம் அத்தனையும் ஒரே நிமிஷத்துல குறைஞ்சு போயிடுச்சு. நம்மள கூட சில விஷயம் சொல்லுவாங்க. பெரியவங்க மேல கால் பட்டா டக்குன்னு மன்னிப்பு கேட்டுருங்க. மனசுக்குள்ள சாரி அப்படின்னு கேட்டு ஒரு தொட்டு கும்பிட்டுடுங்க. ஏன்னா நம்ம சேர்க்கிற புண்ணியத்தை விட அவங்க சேர்த்து வச்சிருக்க புண்ணியம் கண்டிப்பா நிறைய தான் இருக்கும். நம்மளே இந்த வயசுக்கு இவ்வளோ புண்ணியம் சேர்க்கிறோன்னும் போது அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ இன்னொரு முகமும் இருக்கு. நமக்கு தெரியாம விளையாடக்கூடாது. அந்த புண்ணியத்தை நம்ம கேவலப்படுத்தினாலோ, அவங்கள அவமானப்படுத்தினாலோ, இல்ல அவங்கள சித்திரவதைப்படுத்தினாலோ, அவங்கள அலட்சியப்படுத்தினாலோ, நம்மளுடைய சேர்த்த புண்ணியம் டக்கு டக்குன்னு சர்ரு சர்ருன்னு குறைஞ்சிரும். இவருடைய பாவம், அதாவது இவருடைய இது வரைக்கும் சேர்த்த அசுவமேத யாகம்லாம் யாராலையும் பண்ண முடியாது. அதை இவர் நிறைய பண்ணி வச்சிருக்காரு. எல்லாமே அப்படியே குறைஞ்சி அப்படியே அவருக்கு சாபம் பழிச்சிருச்சு. அகத்தியர் அவருக்கு சாபம் கொடுத்துட்டாரு. ஆணவம் பிடிச்சவனே, முனிவர்களை பார்த்து சர்ப்பம் போல நடன்னு சொல்றியா? என்ன காலால உதைச்சியா? இனி இந்த பூமி முழுக்க சர்ப்பமா வாழ்ந்து காலாலேயே நகர்ந்து நகர்ந்து போய் சாவு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு அப்பதான் தன்னுடைய தப்பு புரியுது. தவறுக்கு மன்னிப்பு கேட்குறான் இந்த நகுஷன். அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். கோபம் குறைஞ்சு அவர் சொல்றாரு, சாப விமோசனம் எப்படி கொடுத்தாரு? 10,000 வருஷம் பூமியில நகர்ந்தே போ. மகாபாரதத்துல வனத்துல பீமன் ஒரு டைம் வருவான். அவனை பிடிச்சுக்கோ, நீ விடாத. அப்போ கண்டிப்பா தர்மர் வருவான். அவன்கிட்ட நீ உன்னுடைய சந்தேகமான கேள்வி எல்லாம் கேளு. அப்போ தர்மர் சொல்ற பதில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனை விடுவி. அப்பதான் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும். அதுதான் யக்ஷ பிரசன்னம். அந்த கேள்விக்கு, அதாவது அந்த கேள்வியை தர்மர் கிட்ட கேட்டது இல்லையா, அதுதான் அந்த மறைஞ்சி வாழற அந்த சர்ப்பம், பாம்பு, நகுஷன். அந்த கேள்வியெல்லாம் கேட்டு தெளிவடைஞ்ச அப்புறம்தான் அவனுக்கு விமோசனம் கிடைச்சது. அதுதான் யக்ஷ பிரசன்னம்ன்ற உரையாடல். இது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? அசுரர்கள்னும் போது எல்லாரையும் பார்த்துட்டோம். இன்னும் ஒருத்தர் ராவணன். ராவணனும் சும்மா இல்லைங்க. நேரா கிளம்பி வானத்துல பொதிகை மலையை தாண்டி போயிட்டு இருக்கான். அவன் போகும்போது கூட ஒரு 10-15 அமைச்சர்களாவது அந்த தேர்ல இருப்பாங்க. எல்லாம் சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டோம் பேசிக்கிட்டோம் போறாங்க. இது அந்த பொதிகை மலையில இருந்த அகத்தியருக்கும் மற்ற மகரிஷிகளுக்கும் ஒரு இம்சையா இருந்தது. அந்த சத்தமே தாங்க முடியல அவங்களுக்கு. இது என்னடா அது கொடூரமா இருக்க, நம்மளுடைய தவம் எல்லாம் கலையுத அப்படின்னு கோபம் அவங்களுக்கு. நில் அப்படின்னாங்க. ராவண சடனா பிரேக் போட்டு நிறுத்தினான்.
நாங்க இங்க முனிவர்கள்லாம் தவம் பண்றோம். எங்களுடைய தவத்தை கெடுத்துட்ட அப்படின்னு சொன்னவனே ராவணனுக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி. அதனால உங்க தவத்தை நான் கலைச்சேனா, நீங்க தான் எங்களுடைய சந்தோஷத்தை கலைச்சிங்க அப்படின்னவனே, உன்னை விட தவத்துல நான் தான் பெரியவன் அப்படின்றாரு அகத்தியர். அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு போட்டி வைக்கலாம். நீங்க போட்டியில ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், இல்லைன்னா கேட்க முடியாது அப்படின்னு ராவணன் சொல்றான். இந்த இடத்துல அழிக்கிறது இல்ல, அவனுடைய ஆணவத்தை அடக்கிறது. இவரு உடனே சரி அப்படின்ட்டு அழகான தமிழ் இலக்கியமா பாடலை அந்த பாடலை பாடும்போது இவங்க பாட பாட ராவணன் பாடும்போது ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த அகத்தியர் பாடும்போது இவருடைய பாடலை கேட்டு அந்த கடினமான பொதிகை மலையில இருக்கிற பாறைகள் உருகி ஓட ஆரம்பிச்சுதான். அப்போ இவளுடைய வார்த்தைகள் எத்தனை சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. அத்தனை அபாரமான சக்தி வாய்ந்தது. ராவணனுக்கே அதிர்ச்சி ஆயிட்டு அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். என்னை மன்னிச்சிருங்க சாமி, நான் தவறு பண்ணிட்டேன். நான் எத்தனையோ பேருக்கு தவறு பண்ணேன். ஆனா உங்களை எனக்கு இம்சை பண்ணது மனசுக்கு வேதனையா இருக்குது. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. ராவணன் எங்கேயாவது இறங்கி மன்னிப்பு கேட்பானா? அவன்கிட்ட இல்லாத திறமையா? அவனே அகத்தியர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருடைய யாகத்துக்கு, அதாவது தவத்துக்கு தடை இல்லாம போயிட்டான். இப்ப இந்த அரக்கர்களை எப்படி அழிச்சாருன்றதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைக்கு 3வது பகுதி. அகத்தியர் ஒரு முனிவர் எதுக்காக திருமணம் செய்தார்? லோபமுத்திரை அவருக்கு எந்த எந்த வகையில நன்மைகள் செஞ்சாங்க? இவங்க தவத்தினால கிடைச்ச சக்திகள்னா இவங்க உலக சமநிலைப்படுத்துறதுக்கும் உலகத்துக்கும் என்ன சொல்றதுக்காக தம்பதிகளா வாழ்ந்தாங்க? இதை பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா மகரிஷி முனிவர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா மனைவியோட சேர்ந்து இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு ஆன்மீகத்துல இவ்வளோ விஷயம் செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. கடவுளோட நெருக்கமா இருக்க முடியுது. அசுரர்கள் எல்லாம் அழிக்கிறது கஷ்டம். அசால்ட்டா எல்லா அசுரர்களையும் அழிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவர் இவ்வளோ திறமையா இருக்கிறாருன்னா அப்ப கண்டிப்பா இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி யாரு? இதை பத்திலாம் நாளைய அந்த அகத்தியர் அவருடைய மனைவியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கடைசி பதிவு தான் அகத்தியர் நாடி ஜோதிடம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது உண்மையா? அகத்தியர் இருக்காரா இல்லையா? இன்னும் வாழறாரா? அகத்தியர் நமக்கு என்ன சொல்ல வராரு? அகத்தியரால நம்மளை வாழ வைக்க முடியுமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லார பத்தியும் ரகசியம் அவருக்கு தெரியுமா? இதெல்லாம் 4வது பதிவுல பார்க்க போறோம். நாளைக்கு நம்ம பார்க்க போறது அகத்தியரும் அவருடைய மனைவியை பத்தியும் லோபாமுத்திரையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நீங்க நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்ல காத்துட்டு இருக்கேன். இந்த அகத்தியர் போல நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். என்னுடைய பதிவிலேயே நிறைய உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தான் சொல்லியிருப்பேன். அதனால உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா நீங்க அதுல பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா சொல்றது சுலபமா சொன்னாதான் இப்போதைய காலத்துக்கு நிறைய பேருக்கு அதை லேர்ன் பண்ண முடியும். நம்ம கடினமான வார்த்தைகளை உபயோகிச்சு சொல்லும்போது குழந்தைகளுக்கு கூட புரியாது. அதனால நான் சொன்ன இது கதை மாதிரி உங்களுக்கு சுலபமா இருந்தது. நம்ம சாதாரணமா நினைச்ச ஒரு முனிவர் இவ்வளோ விஷயம் செஞ்சிருக்காரா? மலையை அடக்கியிருக்காரு, அதுவும் இல்லாம கடலை குடிச்சிருக்காரு,
ஒரு அசுரனை அழிச்சிருக்காரு, எவ்வளோ சாதனைகள், இதெல்லாம் உண்மையிலே பிரமிப்பான விஷயம். அதனால இது மொத்தமா சொல்லணும்னா உங்களுக்கு வெறுப்பாயிடும். அதனால தான் சின்ன சின்ன பகுதியா நான் மாத்தி இன்னைக்கு 2வது பகுதி முடிஞ்சது. நாளைக்கு 3வது பகுதி நம்ம பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி.